உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, ஏய், நீ எதுக்கு இப்ப கால் பண்ணி எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இங்க பாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஐயோ, நீங்க தேவிய தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? முதல்ல போன வை. ஹலோ ஹலோ, டென்ஷன் ஆகாதீங்க. தேவி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? இப்ப தேவி என் பக்கத்துல தான் இருக்கா. நீங்க உடனே கிளம்பி வாங்க. தேவிமா கிடைச்சிட்டாங்களா? எங்க இருக்காங்க? அவங்க அம்மா மாறிக்கிட்ட. தேவி இப்ப மாரியோட நினைவிடத்துல இருக்கா. கிளம்பி வாங்க. சரி, அங்க இருங்க, இப்ப வரேன். துர்காமா, என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல? என் கூட தானே இருப்பீங்க. நீ கவலையே படாத. மாரியம்மா கிட்ட சொல்லிட்டல்ல, அவங்க பாத்துப்பாங்க. தேவிமா, அப்பா, சூர்யா, காணும்னு அப்பா இவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? அப்பா கிட்ட சொல்லாம எதுக்காக தேவிமா இங்க வந்தீங்க? நீங்க மட்டும் என்ன கேட்டா அமெரிக்காக்கு போகணும்னு முடிவு பண்ணீங்க. அமெரிக்காக்கு போக வேணாம் சூர்யா, எனக்கு பிடிக்கல. தேவிமா, அப்படி சொல்லாதடா. உன் நல்லதுக்காக தான் அப்பா இதெல்லாம் பண்றேன். ப்ளீஸ்டா, எனக்காக இதை மட்டும் ஒத்துக்கோடா. இங்க பாரு, நீ, நான், மாரியம்மா, நம்ம 3 பேருக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது. வா தேவிமா, போலாம். நீங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. உங்க குழந்தை என்கிட்ட எவ்வளவு பாசமா அன்பா இருக்கோ, அதே மாதிரி எனக்கும் தேவிய பார்த்தா என் பொண்ணு மாதிரி தான் இருக்கா. அது ஏன்னு எனக்கு புரியல. நீங்க ஏதாவது பண்ணி எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. சூர்யா என்ன துர்காமா கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாரு. என்னடா சொல்ற? சூர்யா ஃபாரினுக்கு போறாரு. அவர் மட்டும் தனியா போல, என்னையும் கூட்டிட்டு போய் அங்க படிக்க வைக்க போறாரு. நான் வெளிநாடு போயிட்டா அப்புறம் துர்காமாவை எப்படி பாக்குறது கிராண்ட்மா? ஃபாரின்ல போக வேண்டான்னு சூர்யா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க சொன்னாதான் சூர்யா டாடி கேட்பாரு. அதனால நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி ஃபாரினுக்கு போவேனான்னு சொல்லுங்க கிராண்ட்மா.
அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ப்ளீஸ் கிராண்ட்மா. சரி சரி சரிடா தங்கம், நீ கவலைப்படாத. நான் சூர்யா கிட்ட பேசுறேன். தேங்க் யூ கிராண்ட்மா. யாரு? சாமுண்டீஸ்வரத்தை கால் பண்றாங்க. ஹலோ அத்தை. ஹலோ சூர்யா, எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சூர்யா. ஆமா சூர்யா, நீ ஏதோ வெளிநாட்டுக்கு போறதா கேள்விப்பட்ட, உண்மையா? ஆமா அத்தை. அது பிசினஸ் டெவலப் பண்ற விஷயமா நான் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு போய் தங்க வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம தேவியை விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனாலதான் தேவியும் கூட்டு போலான் இருக்கேன். ஸ்கூல் கூட அங்கேயே ஜாயின் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன். நான் சொல்றேன், நீ தப்பா நினைக்காத சூர்யா. இங்க இருக்கிற பிசினஸ் நீ பார்த்தாலே போதுமே. இனிமே அமெரிக்கா போய் அங்க இத டெவலப் பண்ணணுமா? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு போ? அது பிசினஸ்க்காக மட்டும் இல்ல அத்தை. தேவி அங்க படிச்சா அவளோட எதிர்காலமும் நல்லா இருக்கும்ல, அத மனசுல வச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஓ, எதுக்காக தானே இப்படி ஒரு முடிவு எடுத்தியா? இல்ல வேற ஒரு விஷயத்த உன் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தியா? என்னத்த சொல்றீங்க, எனக்கு புரியல. சரி, நான் வெளிப்படையாவே கேக்குறேன் சூர்யா. தேவி எதிர் வீட்டு துர்கா கிட்ட அம்மா அம்மான்னு பாசமா பழகிட்டு இருக்கா. அந்த துர்காவும் நம்ம தேவி கிட்ட தாய் அன்போட பழகிட்டு இருக்கா. அது உனக்கு பிடிக்காம அவங்கள பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியா? சூர்யா, நான் பேசுறது கேக்குதா? அத்தை கேக்குது. ஆனா நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்படி இருந்தா சந்தோஷம்தான். குழந்தை தேவி இடத்துல இருந்து நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு சூர்யா. 10 வயசுல அம்மாவை இழந்து நீ தாய் பாசத்துக்காக ஏங்கின மாதிரி குழந்தை தேவி தாய் அன்புக்காக ஏங்கி தவிக்கணுமா? உன்னோட நிலைமை குழந்தை தேவிக்கு வரணுமா? சூர்யா, பெத்தவங்க குழந்தைகளுக்கு என்ன வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது அத்தனையும் தாய் அன்புக்கு ஈடாகாது. விவரம் தெரியாத வயசுல மாரியோட பாசத்தை இழந்த தேவி அந்த பாசத்தை இப்ப துர்கா கிட்ட பாக்குறா. துர்காவும் தேவிக்கு தாய் அன்ப காட்டுறா. உன்னோட முடிவால அவங்க பிரிஞ்சாங்கன்னு வச்சுக்கைய, அது தேவிக்கு தான் இழப்பா இருக்க முடியும். 10 வயசுல உனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த சின்ன வயசுல தேவிக்கு ஏற்படணுமா? கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.